பிரியாத உறவுகள் அனைவருக்கும் இனிதான வணக்கம். நேற்றைய பொழுதை போல் இன்றைய பொழுதும் இனிதான பொழுதாக அமைய வல்ல இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு இன்றைய என் சமையலறைக்கு செல்வோம். இன்று என்ன சமைக்க போகின்றேன் வாங்க பார்ப்போம். அதாவது இன்றைக்கும் ஒரு சூப்பரான டிஷ்ஷோடு வந்திருக்கிறேன். சிவப்பு அவலை வைத்து அவல் கேசரி செய்து காட்டப் போகிறேன். அதற்கு அவசியமான பொருட்களை வாங்க பார்த்து விடுவோம். சிவப்பு அவல் 1 கப், சீனி 1/2 கப், நெய் தேவைக்கேற்ப, ஏலக்காய் 3, கஜு ஒரு 15, plums ஒரு அளவு, பாதாம் சிறிதளவு, நீர் தேவைக்கேற்ப. இனி இதுதான் இன்றைக்கு சமையலுக்கு தேவையான பொருட்கள். இனி வாங்க எப்படி செய்வதுன்னு பார்ப்போம். அடுப்பு ஒன்று செய்துட்டோம். இப்போ இந்த ஃபேனை வச்சு இது காய வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். இப்போ பாத்திரம் வந்து நல்லா சூடாகிட்டு ஒரு மேசைக்கரண்டி நெய் சேர்த்துருவோம். இப்போ இதை நாம் கஜுவை பொரிச்சு எடுத்துருவோம். அப்படியே வறுத்து பொன்னிறமாக வறுத்து எடுத்துருவோம். அப்படியே இந்த பிளம்ஸையும் சேர்த்துருவோம். அப்படியே பொரிச்சதை நாம எடுத்து வச்சிருவோம். அடுத்தது இந்த சிவப்பு அவல் டஸ்ட் எல்லாம் போக வச்சு வடிவா எடுத்து வச்சிருக்கேன். இதை ஒரு 5 நிமிஷம் வறுத்து எடுத்துருவோம். இனி இளம் சூட்டுக்கு 5 நிமிஷம் வறுத்து எடுத்துட்டோம். இனி அடுப்பு ஆஃப் செய்து போட்டு இதை கொஞ்சம் சூடு தனியை வச்சு போட்டு இதை மிக்சிக்கு போட்டு அரைச்செடுப்போம். அடுத்தது வந்து நம்ம என்ன செய்ய போறோம், இப்போ அவல் வந்து இதில் எடுத்து இந்த கப்பில் எடுத்தேன். அப்போ தண்ணி இது அதே அளவுக்கு 2 கப், அவல் 1 கப்னா 2 கப் நீர் விடணும். இதை நாம சூடாக்குவோம். இப்போ நீர் வந்து நல்லா கொதிக்குது. இந்த டைமில் வந்து நாம் கேசரி கலரிங் கொஞ்சம் சேர்த்துடுவோம். அடுத்தது என்ன பாருங்க, அவளை வந்து வறுத்து ஒரு ரவமா பதத்துக்கு அரைச்சி வச்சிருக்கேன். அடுத்தது வந்து நாம இந்த அரைச்சி வச்ச அவளை சேர்த்துடுவோம். அடுப்பை வந்து குறைச்சி வச்சு போட்டு மெதுவா இப்படி கிளறி விடுங்க, கட்டி விடாம. அடுப்பை நல்லா குறைச்சி வச்சிருங்க, இல்லை சூட்டுக்கு நாம இதை அப்படியே மிக்ஸ் பண்ணி எடுக்கணும். அடுத்தது ஏலக்காய் சேர்த்துருவோம். அடுத்தது சீனி 1/2 கப் எடுத்திருக்கேன், அதையும் இதுக்கு சேர்த்துருவோம். இப்போ இதை நல்லா சீனி இதோடு மிக்ஸ் ஆகி இலகு வரைக்கும் அப்படியே கையாலே அப்படியே கிளறி கொண்டே இருக்கணும். அடுத்தது தேவையான அளவு நெய் சேர்த்துருவோம். நெய்யையும் சேர்த்து அப்படியே மிக்ஸ் பண்ணி எடுப்போம். இப்போ பொரிச்சு வச்ச கஜு பிளம்ஸ் சேர்த்துருவோம். இதுக்கு அதையும் மிக்ஸ் பண்ணி நல்லா இல்லைன்னு சூட்டுக்கு அப்படியே மெதுவாக கிளறி கொண்டே இருங்க. இதுக்கு ஒரு பொருள் உங்களுக்கு சேர்த்துன்னு உங்களுக்கு காட்டல, உப்பு ஒரு பிஞ்ச் சேர்த்துக்கொள்ளுங்க. உப்பு சேர்த்தாதான் எந்த ஒரு இனிப்பு பண்டமும் நாவுக்கு ருசியாக இருக்கும். நான் உங்களுக்கு காட்டல, போட்டதை நானே மறந்துட்டேன். அதால் நீங்கள் கட்டாயம் சேர்த்துக்கொள்ளுங்க உப்பு கொஞ்சம். இனி பதம் சரியாக வந்துட்டு பாருங்கள் எப்படி வருதுண்டு. அழகா இந்த மாதிரி வரணும். நாம் இனி அடுப்பு ஆஃப் செய்து போட்டு சூடு தனிய வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். அதுக்கு பிறகு ஒரு டிஷ்ஷுக்கு வச்சு வடிவா காட்டுறேன். இனி வாங்க, என்னுடைய அவல் கேசரி ஃபினிஷ் ஆகிட்டு பாருங்க எவ்வளோ கியூட்டாக இருக்குன்னு. உங்களுக்கு விரும்பினா கேசரி பவுடர் சேருங்க, இல்லைன்னா இயற்கையாக அப்படியே சும்மா சாதாரணமாக விட்டு செய்யுங்க. இதை மாதிரி நாளைய தினம் சூப்பரான டிஷ்ஷோடு உங்கள் முன் வந்து நிற்பேன். அது வரைக்கும் விடைபெற்றுக் கொள்ளுனா நஸ்லானியாஸ். அஸ்ஸலாமு அலைக்கும்.